அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நீர் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். அதற்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு கிரியையோ எந்த ஒரு சிந்தையோ அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து, இன்னைக்கு காலையில் ஓலையூரில் நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். வெண்கல கதவுனா என்ன? வெண்கல கதவு எப்போ உடைக்கப்படும், இருப்பு தாழ்பால்கள் எப்போ என்ன செய்யும், முறிக்கப்படும் அப்படின்னு நிறைய காரியங்களை பார்த்தோம். அதை உடைச்சி நாம் ஜெபமும் பண்ணணும். அல்லேலூயா. வெண்கல கதவு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அடுத்த எல்லைக்குள் செல்ல முடியாதபடிக்கு ஒரு சில தடைகள். வெண்கலம் என்பது சாபங்களை குறிக்கிறது, இரும்பு என்பது துணிகரமான பாவத்தின் காரியங்களை குறிக்கி. அந்த ரெண்டையுமே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? கல்வாரி சிலுவையில் நம்முடைய எல்லா சாபங்களையும் அவர் என்ன செஞ்சார்? சுமந்து தீர்த்துட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் என்ன செஞ்சார்? சுமந்துட்டார். நம்ம அதிலிருந்து விடுதலை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் நான் எப்படி நமக்குள் சாபங்களை நாமளே வருவிச்சு கொள்கிறோன்னு சொல்லி பார்த்து அதுக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் யாருக்காக கொடுக்குறார் அப்படின்னா, இந்த வேத பகுதியில் கோரேஸ் என்னும் ராஜாவுக்காக ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை இது. அல்லேலூயா. கோரேஸ் யாருன்னா இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல, இஸ்ரவேல் புத்திரர் அல்ல. இஸ்ரவேல் புத்திரரில் எந்த விதமான கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆளும் கிடையாது. இவர் ஒரு அந்நியர். இவர் ஆண்டவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதன் தான் இந்த கோரேஸ் அப்படிங்கிற ராஜா. இவருக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அதனால தான் சொல்கிறாரு, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரித்தேன். உனக்கு என்னை யாருன்னே தெரியாதுப்பா. நீ என்னை என்ன செய்யலை, நீ என்னை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் நான் உனக்கு அப்பயே நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? முன்குறிச்சிட்டேன். அல்லேலூயா. எதற்காக முன்குறிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதிலே பார்த்தீங்கன்னா 44:28 கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கோரேஸை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, கோரேஸ் செய்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றார். கோரேஸ் செய்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் கோரேஸுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அவன் என்னை தொழுது கொள்ளுகிற ஒரு மனுஷன் அல்ல. அவன் ஒரு அந்நியன், அவன் ஒரு புறஜாதி. ஆனால் அவனுடைய கேரக்டர் எல்லாமே எப்படி இருக்குது? எனக்கு பிடிச்சது இருக்குது. அவன் என்ன செய்கிறான்? எனக்கு பிடிச்ச காரியம் அப்படின்னு சொல்கிறாரு. தேவாலயத்தை நோக்கி நீ கட்டப்படு என்றும் நீ அஸ்திபாரப்படு என்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு ராஜா தான் இந்த கோரேஸ். இவர் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷமே இவர் செய்கிறது என்ன அப்படின்னா, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து நீ போய் ஆலயத்தை கட்டுங்கன்னு அனுப்புகிறார். அல்லேலூயா. நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த எல்லா ஆலயத்தின் பனிமுட்டுகளையும் அவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் எடுத்து கொடுத்து அனுப்புகிறார். போய் எங்கே கொண்டு போய் வைங்க? ஆலயத்தில் கொண்டு போய் வைங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிடிச்சதுனால சொல்கிறாரு, அவன் எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வாரா, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? சொல்லணும். யாரை சொல்லுவாங்க பிரியமானவன்னா? பிரியமானதை செஞ்சால் பிரியமானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு எது பிரியம்? நம்மளே கேட்டுக்க. நமக்கு இன்னொருத்தர் சொல்ல வேண்டியதில்லை, ஆண்டவருக்கு இது பிரியம், ஆண்டவருக்கு அது பிரியம்னு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. நம்மக்கிட்ட இப்போ என்கிட்ட யாராவது ஒருத்தர் டானிக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? அது எனக்கு தெரியும்னு சொல்லுவேன். அப்படி தானே சொல்லுவேன். என்கிட்ட இன்னொருத்தர் ஏன்க்கா டானிக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு தெரியாமல் உனக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்போம். அதே மாதிரி தான் இயேசுவுக்கு என்ன பிடிக்குன்றது இயேசுவோட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னொருத்தர் சொல்லி கொடுக்க வேண்டாம். என்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார்ன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம செய்ய மாட்டோம். அதுதான் நம்மள்ட்ட உள்ள பெரிய ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. அப்போ அந்த கோரேஸை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். அவர் என்ன செய்வான்னு எனக்கு
பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வார் ஒரு இடத்துல, பிதாவே உமக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் என்னை நீர் என்ன செய்கிறதில்லை, தனியே இருக்க. எப்போதும் தேவ பிரசன்னம் சூழ்ந்து இருக்கணும் அப்படின்னா இயேசுவுக்கு பிரியமானபடி நம்ம நடக்கணும். வாயினாலே இயேசுன்னு சொல்லிட்டு உள்ள இயேசு கிறிஸ்துவ விட்டு ரொம்ப தூரத்தில் தள்ளி இருந்துச்சுன்னா நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியாது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. அது யாருக்கு சொல்கிறேன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு அவர்களுடைய விடுதலைக்காக பிரயாசப்படுகிற ஒருத்தருக்கு கொடுக்கப்படுற வார்த்தை தான் இது. நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படுறோம், மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம். மற்றவங்களுடைய என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஆதங்கம் நமக்கு எவ்வளவு இருக்குது. எத்தனையோ பெற்றோருக்கு அந்த ஆதங்கம் இல்லை. ஏன்னா அவங்களே இன்னும் அதை ருசிக்கலை. ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நம்ம ரொம்ப திருப்தி அடைஞ்சோம்னா, சே நல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளைங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினைப்போம். அப்போ இயேசுவின் அன்பில் நாம் திருப்தி அடையலைன்னா நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்படணுன்ற பாரம் நமக்கு வராது. இயேசுவின் அன்பில் நம்ம திருப்தி அடையலைன்னா நம்முடைய கூட பிறந்தவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ளே வரணுன்ற பாரம் நமக்கு வராது. இயேசுவின் அன்பில் நம்ம திருப்தி அடையலை அப்படின்னா மற்றவர்களுடைய ரட்சிப்பை குறித்த கரிசனை நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் இந்த கோரேஸ் என்ன செய்கிறாரு, ஆட்சிக்கு வந்த நிறைய வசனம் இருக்குது. ஆட்சிக்கு வந்த உடனேயும் அவர் செய்யக்கூடிய காரியம், யாரெல்லாம் இங்கே ஆண்டவரை வழிபடுற ஜனங்க இருக்கிறீங்களோ நீங்கள்லாம் எங்கே போங்க, ஆலயத்துக்கு போங்க. ஆலயத்துக்கு போய் உங்கள் ஆலயத்தை நீங்கள் கட்டுங்க, ஆண்டவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்க. ஆலயத்தினுடைய பொருட்கள் இங்கே என்னெல்லாம் இருக்கோ, எந்த இடத்துல தெரியுமா இருந்துச்சு, இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது, ஆலயத்தில் உள்ள அனைத்து பனிமுட்டுகளும் பாபிலோனில் உள்ள ஒரு கோயிலில் இருந்துச்சு, விக்கிரக கோயிலில். விக்கிரக கோயிலில் இருந்த கர்த்தருடைய பாத்திரங்களை அந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு போய் ஆலயத்தில் கொண்டு போய் வச்சவர் தான் கோரேஸ் ராஜா. அல்லேலூயா. நீங்கள் இதை கொண்டு எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய பாத்திரங்கள், கர்த்தருடைய பாத்திரங்கள்னா யாரு, நாம ரட்சிக்கப்பட்டவங்க. கர்த்தருடைய பாத்திரங்களில் அநேக பாத்திரங்கள் எங்கே இருக்குது, பிசாசு கையில் போயிடுச்சு. அந்த பாத்திரங்களை உங்களுடைய ஜபத்தினாலும் உங்களுடைய முயற்சியினாலும் அங்கிருந்து அது விடுதலையாகி மறுபடியும் கொண்டுட்டு வந்து கர்த்தருடைய இடத்துல வைக்கணும்னு நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பாத்திரம் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு எங்கேயோ போய் கிடக்கு. பாபிலோனில் உள்ள விக்கிரக கோயிலில் இருக்கு, சிறை பிடிக்கப்பட்டுருச்சு. சிறை பிடிக்கப்பட்ட கர்த்தருடைய பாத்திரங்கள், சிறைப்பிடித்து கொள்ளையடிக்கப்பட்ட, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு, பிசாசினால் கொள்ளையடிக்கப்பட்டு அது இருக்க வேண்டிய இடத்துல இப்போ இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் இன்னைக்கு ஆலயத்தில் எல்லாமே எங்கே இருக்குது, கோயிலில், விக்கிரக கோயிலில் கிடக்குது. இந்த கோரேஸ் ஆண்டவரை பற்றி அவ்வளோ அவருக்கெல்லாம் தெரியாது. ஆனாலும் அவருடைய ஆதங்கம், தேவனை ஆராதிக்கிற இடத்துல இருந்த இந்த பாத்திரம் இன்னைக்கு இங்கே கிடக்குதே. இந்த பாத்திரங்களெல்லாம் எப்படியாவது போய் அங்கே கொண்டு போய் எங்கன்னா செய்யணும், வைக்கணும். வைக்கிறதுக்கு அங்கே ஆலயம் இல்லை. ஆலயம் என்ன பண்ணிடுச்சு, இடிக்கப்பட்டுருச்சு. ஆலயத்தை கட்டும்படி எழும்புறாரு. அல்லேலூயா. ஒரு ஆத்துமா, கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஆத்துமா கர்த்தரை விட்டு வழி விலகி போயிடுச்சு, ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுச்சுன்னா அந்த ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் எடுக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருந்தா நாம தான் கோரேஸ். அல்லேலூயா. போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சுன்னு குத்தி 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 பேசி என்ன இருக்கு, அதுவாங்க அது முன்னாடி நல்லா வந்துட்டு இருந்துச்சுங்க, இப்போ அதுக்கெல்லாம் திமிருங்க, அது வர்றது இல்லைங்க, அது போட்டுங்க, நல்லா அனுபவிச்சாதான் வரும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பேர் கோரேஸ் கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் போய் ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ, ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்த அந்த பாத்திரம் ஆண்டவரே, கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு அது இருக்கிற இடம் சரியில்லை ஆண்டவரே, அதை எப்படியாவது மறுபடியும் வரணும் ஆண்டவரே, அதுக்கு ஒரு அஸ்திபாரத்தை நான் போடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் பரிதபிக்கிற இருதயத்தை தான் கர்த்தர் தேடுறார். அல்லேலூயா. அவங்கள பார்த்து தான் சொல்கிறாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற
பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு தருவேன். யாரோ எப்படியோ போட்டும், யாரோ எப்படியோ போட்டு சர்ச்சுக்கு வந்தா என்ன, பராட்டி என்ன அப்படின்னு ஏனோ தானோன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை இல்லை. இந்த நாளில் நாம் ஒரு முடிவு பண்ணோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கும்போதே எந்தெந்த பாத்திரங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்கள், தேவனுக்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் இன்னைக்கு எங்கேயோ கிடக்குது, தன்னுடைய நிலை மறந்து கிடக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், சபை கூடுதலே இல்லாமல் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பாவ பழக்க வழக்கங்களில் இருக்கிறாங்க, துன்மார்க்கமான ஜீவியத்தில் இருக்கிறாங்க, சர்ச்சையே மறந்துருக்கிறாங்க, பைபிளையே தொடாமல் இருக்கிறாங்க. ஒரு நாள் கிறிஸ்தவர், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. ஒரு பாட்டு இருக்கும் இல்லை, ஒரு அந்த பாட்டுக்கு பெரிய ஒரு சாட்சியே இருக்குது நம்ம சபையில். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காது, அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்றக்காக தான் எவ்வளவோ முயற்சிகளை பண்ணுறோம் இல்லை. இங்கேருந்து அங்கே, நம்ம காலையில் அங்கே, சாயங்காலம் இங்கே, திரும்பி அங்கே, திரும்ப செவ்வாய்க்கிழமை, எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் இடையில வந்து காலை வச்சிட மாட்டாங்களா? எப்படியாவது ஒரு நாள் சபையோட ஒரு தொடர்பில் இருந்துட மாட்டாங்களா? தொடர்பில் இருக்கிறதுனால யாருக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை இங்கே யார் யார் சங்கிலி ஜெபத்துக்கு வராங்களோ எனக்கு ரொம்ப பேரை தெரியவும் இல்லை. முந்திலாம் எழுதி வச்சுட்டு போக சொல்லுவோம், இப்போ அதுவுமே வேணாம், கர்த்தர் பார்க்குறாரு எல்லாம். யார் ஆனால் நிறைய பேர் வந்து ஜெபிக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா. அது எனக்கு நல்லா தெரியுது, நான் இங்கே வரும்போதும் பார்ப்பேன். ஒவ்வொரு சமயத்தில் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சும்மா வந்து 10ஓட 11 ஆட்சி செய்கிற ஒரு ராஜாவுக்கு கொடுத்த வார்த்தை இல்லை. இந்த வார்த்தையில் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னா சிறைபிடிக்கப்பட்ட தேவனுடைய பாத்திரங்களை நினச்சி புலம்பி அழுகணும் ஆண்டவர் சமூகத்தில். எப்படி அழுகணும்? புலம்பி அழுகணும். ஆண்டவரே, உமக்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம், உங்கள் பாத்திரம் இப்போ எங்கே போயிடுச்சு? விக்கிரகத்திட்ட போயிடுச்சு ஆண்டவரே, பிசாசுக்கிட்ட போயிடுச்சு ஆண்டவரே, விபச்சாரத்தில் போயிடுச்சு ஆண்டவரே, குடியில் போயிடுச்சு ஆண்டவரே, பண ஆசையில் இடறி போயிடுச்சு ஆண்டவரே, மறுபடியும் மீட்டு கொடுங்க ஆண்டவரே, மீட்டு கொடுங்க ஆண்டவரே. மறுபடியும் அந்த ஆத்மா என்ன செய்யணும்? திரும்பி வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் மேலே அந்த கரிசனை இருக்கணும். உன் கண்களின் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என்னை கவர்ந்து கொண்டாயின்ற வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தப்ப அதை குறித்து ஊழியக்காரங்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எப்போதுமே கழுத்தில் என்ன இருக்கும்? ஒரு மேய்ப்பன் வந்து ஆட்டை என்ன செஞ்சிருவானா, சரப்பணி மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பானா. இடறி போன ஆத்துமாவை, பாவத்தில் போன ஆத்துமாவை, வீணாக போன ஆத்துமாவை சொல்லுவாங்க, வீணாக போயிட்டா. நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கல, வீணாக போயிட்டான். சூப்பர், நீ சொன்னில, அவன் வீணாக போயிட்டான், உனக்கு மெடல் கொடுத்துடலாம். சொன்னால் மட்டும் போதாது, தேவ சமூகத்தில் நின்றுக்கணும். தேவ சமூகம் இது வரைக்கும் நிற்கலைனாலும் இனி என்ன செய்யணும்? நிற்கணும். அப்படி நிற்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், வெண்கல கதவுகளை உடைப்பேன் அப்படிங்கிறார், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன்றாரு. முறிச்சு என்ன எதை கொடுக்குறாராம்? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் தருவார். இந்த வசனத்திற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. காலையில் நிறைய காரியங்களை நாம் பார்த்தோம். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். அந்தகாரம்னா என்னங்க? அந்தகாரம்னா இருள். இருள்னா பிசாசு. பிசாசினுடைய வல்லமைக்குள் அகப்பட்டு இருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள். ஒளிப்பிடம் அப்படின்னா மனிதர்கள் மறைத்து வைத்திருக்கிற, மனிதர்களால் மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். புதையல்கள், பொக்கிஷங்கள் அப்படின்னா ரெண்டுமே எதை தான் குறிக்குது? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13:44. பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? இப்போ பொக்கிஷங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யன்றீங்களா, அப்படின்னா என்ன? எதோட அதை வந்து நீங்கள் சம்மந்தப்படுத்தி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம்னா எதுக்கு தெரியுமா ஒப்பா இருக்குது அப்படின்னு? நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பொக்கிஷமா? ஆண்டவர் சொல்கிறார்ல, உனக்கு பொக்கிஷத்தை தருவேன்றார்ல. தேவனுடைய ராஜ்யத்தில்
ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்த கொடுப்பாரு. அதுதாங்க இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். அல்லையே, மனுஷன் உலகம் முழுசையும் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அங்கே போகும்போது அங்கே நமக்கு இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, எடுத்த ஞானஸ்தானம், பெற்றுக்கிட்ட அபிஷேகம் எல்லாமே வேஸ்ட். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேலே நம்ம எப்படி இருந்திருக்கிறோம்னு அர்த்தம், நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். அவ்வளவு வேஸ்ட். அப்போ பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அதுதான் ஒரு பொக்கிஷம். பரலோக ராஜ்யன்ற அந்த பொக்கிஷம் எங்கே இருக்குதான்? நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம். அதை ஒரு மனுஷன் கண்டு மூல மொழிபெயர்ப்புல அதை ஒரு மனுஷன் கண்டுபிடித்தான். அதை ஒரு மனுஷன் என்ன செய்தான்? கண்டுபிடித்தான். இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிக்கிறவர்கள், அதை கண்டுபிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான்றாங்க. எதை கண்டுபிடிக்கணுமா? இடுக்கமான வாசல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இடுக்கமான வாசல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். விசாலமான வாசல் எனக்கு என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கர்த்தரை தேடுவேன். என் பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தரை தேடுவேன். என் மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தரை தேடுவேன். இடுக்கமான வாசல். கர்த்தரை தேடும் போது நமக்கு வலிக்கணும், அப்படிதான் தேடணும். நம்ம வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஓடி வரணும். நம்ம ப்ரோக்ராம் எல்லாத்தையும் தூக்கி காலில் போட்டு மிதிச்சுட்டு கர்த்தருக்குள்ள வரணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக இயேசு. காலையிலேருந்து மாடு மாதிரி வேலை மாங்கு 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 மாங்குன்னு செஞ்சுட்டு நைட்டு தூங்கும்போது இப்போ தூங்கி 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 விழுந்துட்டு அப்படியே படுக்கக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு கண்டுபிடித்தானா, நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சானா. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த பொக்கிஷத்துக்கு போகிற வழி, நான் அந்த பொக்கிஷத்தை நான் அடையணும்னா நான் என்ன செய்யணும், அந்த பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா ஏசு என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்றத அதை கண்டுபிடிச்சிங்களா? மற்றவங்களுடைய மனசை கண்டுபிடிக்கிற அவங்க எப்படி தெரியுமா? அது அப்படி. இவங்க எப்படி தெரியுமா? இவங்க சரியான ஆள். இவங்க எப்படி தெரியுமா? இவங்க இதை இப்படி தான் யோசிப்பாங்க. அவங்க எப்படி தெரியுமா? அவங்க அப்படி அதை யோசிப்பாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியுதுல்ல? அந்த பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான்றதை கண்டுபிடிச்சிங்களா? நான் காலையில் எந்திரிக்கிறதுல சரியில்லை, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதிகாலையில் கர்த்தரை தேடணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு ரொம்ப அந்த பொறாமை இருக்குது, அந்த பொறாமை என்னை விட்டு ஒழியணும், இதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சிங்களா? சிற்றின்ப மயக்கத்தில் அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு என் மனசு, ஒரு நிலையா இல்லை, இதில் நான் சரியாகணும் அப்படின்றத கண்டுபிடிச்சோமா? அதை கண்டுபிடித்தான் ஒரு மனிதன். அந்த பொக்கிஷம் நிலத்தில் புதைஞ்சிருக்குன்றதை என்ன செஞ்சான்? கண்டுபிடிச்சான். நாம கண்டுபிடிச்சோமா? இடுக்கமான வாசல் எது? நான் நுழைய வேண்டிய இடுக்கமான வாசல் எது? இயேசுவுக்காக நான் என்ன எந்த காரியத்தில் வருத்திக்கணுன்றதை கண்டுபிடிச்சோமா? வருத்திக்கவே மாட்டோம். காலையில் ஆண்டவர் காண்பிச்ச அந்த தரிசனத்தை குறித்து காலையில் வந்து அவங்களுக்கு தெரியும். உட்காந்து அப்படியே உங்கள் மாமியாரை பற்றி யோசித்ததெல்லாம் போதும், உட்காந்து மருமகளை பற்றி யோசித்ததெல்லாம் போதும், உட்காந்து அண்ணன் தம்பி பிரச்சனை அதையே யோசித்ததெல்லாம் போதும். இவங்க நமக்கு இப்படி சொல்லியிருப்பாங்களோ, அவங்க அதை அங்கே சொல்லியிருப்பாங்களோ, இதெல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நான் எந்த வாசலுக்குள்ளே போகணும், நான் எதில் சொகுசாக இருந்துக்கிட்டு இருக்கேன், எதில் நான் என்னை வருத்த வேண்டி இருக்குது, எந்த காரியத்தில் நான் பரலோகம் போகணும்னா என்ன நானே எந்த விஷயத்தில் வருத்திக்கணும். ஒரு நாள் கூட வாரத்தில் உபவாசம் இருக்காமல் இருக்கோமா? அதை யோசிங்க. ஏதாவது வேணும்னா மட்டும் உபவாசம் இருக்கக்கூடாது, அசிங்கமாக இருக்கும். அது அசிங்கம். ஏதோ ஒன்று வேணும்னா உடனே பதறிக்கிட்டு பட்னி கடந்து நேற்று உபவாச ஜபத்தில் ஜெபம் பண்ணோம். ஒருத்தர் மதுபானம் பண்ணுறான், மதுபானம் குடிக்கிறான், அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் பாவம் செய்கிறான். ஒருத்தர் விபச்சாரம் பண்ணுறான், அவனை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர் பாவம் செய்கிறான். ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், அவனை பார்த்து சொல்கிறார் பாவம் செய்கிறான். உங்கள் ஜெபம் பாவமாக கடவுது அப்படின்ற வசனத்தை வச்சு நேற்று ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, என் ஜெபம் எத்தனை நேரத்தில் பாவமாக இருந்திருக்கு, சுத்தமில்லாத ஜெபம். இந்த மாலை வேளையில் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திற்கு வந்திருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறது 100க்கு 100 உண்மை செய்வார். ஈசாக்கை போல விருத்தி அடைய பண்ணுவார், அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை.
மேன்மையான ஸ்தானங்களை சுதந்திரிக்க வைப்பார். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆனால் அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நான் எந்த காரியத்திலே இடுக்கமான வாசலுக்குள்ள நுழையணும், எதில் நான் கர்த்தருக்காக பரலோகம் போகணுன்றதுக்காக எதில் நான் என்னை வருத்திக்கணும், அதை நான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காம பெயர் கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. என்ன கிறிஸ்தவர்கள்? பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் உங்களை வருத்திக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடணுன்றதை இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு ஆப்பா மெசேஜ் சூப்பர், அந்த 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 சர்டிஃபிகேட் எனக்கு வேண்டாம், அது தேவையே இல்லை. அந்த சர்டிஃபிகேட்டு அவசியமே இல்லை. எதுக்கு சூப்பர்னு சொல்லி நீங்கள் மார்க் கொடுப்பீங்கன்ட்டு நான் வந்து நிற்கிறேங்க, பயந்து நடுங்கிக்கிட்டு நிற்கிறோம். ஆண்டவரே அப்படின்னு அதனால் மார்க்கெல்லாம் வேணாம், அது நீங்களே வச்சுக்கோங்க, மார்க்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் மார்க் எனக்கு வேண்டாம். நீங்கள் யோசிங்க. நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அந்த பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை அடையணும்னா எந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை வருத்திக்கணும் அப்படின்றத கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச உங்கள் அறிவில் எல்லாம் கண்டுபிடிப்பீங்க. உங்கள் அறிவில் எல்லாம் கண்டுபிடிப்பீங்க. அவங்க என்ன நினச்சாங்க தெரியுமா, என்னை பார்த்தோன்னே அவங்க இப்படி தான் யோசித்தாங்க, அதனால தான் அப்படி சொன்னாங்க தெரியுமா, இதெல்லாம் இந்த குப்பை அறிவெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களை பற்றி கண்டுபிடிங்க. நீங்கள் எதில் உங்களை வருத்தணும், எதில் உங்களை வருத்தணும், எதில் நான் இன்னும் என்னை வருத்திக்கிட்டு நான் கண்டுபிடிக்கணும். அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே வரணும். கர்த்தர் சும்மா நம்ம வீட்டு வாட்ச்மேன் கிடையாது. காலையில் சோமட்டு வாங்க, இன்றைக்கி நான் இங்கே போகிறேன், வாங்க, நாளைக்கு என் பிள்ளை இன்டர்வியூக்கு போகுது, வேணாங்க என் பிள்ளைக்கு முன்னாடி போங்க. தேவையா அவருக்கு? அதுலேயும் கொடுத்தா அவரை சந்தோஷமாக கொடுக்கலன்னா அப்படி நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்ன ஒரு மனுஷனை அவர் ஆராதித்த ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். கண்டுபிடிக்கணும். ஒரு விடையாவது நீங்கள் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டு தான் வெளியில் போகணும். கண்டுபிடிக்கலாம், எனக்கு ஒன்றுமே தரல அப்படின்னா அப்படின்னா இன்னும் ரட்சிக்கப்படுங்க, மறுபடியும் ரட்சிக்கப்படுங்க. உங்கள் ரட்சிப்பை புதுப்பிச்சுக்கணும். கண்டுபிடிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு கூட உணர்வு இல்லையா? நான் எதை கண்டுபிடிக்கணும்? அல்லேலூயா, கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மூல மொழிபெயர்ப்பில் நான் சொல்லிட்டு இருக்கேன். மறைத்து அப்படின்னா தன் இருதயத்திலே அதை வைத்தான். மறைத்துன்னா வெளியில் யாரும் பார்க்க முடியாத இடத்தில் வைத்தான். யாரும் பார்க்க முடியாதபடி தன் இருதயத்திலே வைத்து கொண்டான். எதை வைத்து கொண்டான்? எந்த காரியத்திலே நான் அவருடைய சமூகத்தில் செல்ல அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள நான் போகணும் அப்படின்னு முடிவெடுத்து அதை மனசுல வச்சு காத்துக்கிட்டான். உங்க மனசுல எதை வச்சிருக்கிறீங்க? உங்க மனசுல என்ன வச்சிருக்கிறீங்க? மனசுல என்ன வச்சிருக்கிறீங்க? தயவு செஞ்சு கடைசி காலம் இது. காலையில சொன்ன மாதிரி 3 காரியம் சொன்னோம். திருட்டு, கைக்கும் வாய்க்கும் உள்ள காரியம். அடுத்தது என்ன சொன்னோம்? குற்ற மனசாட்சி. செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் கோட்டை விட்டுட்டு கடைசியில் ஒரு பிரச்சனைன்னா அதுக்கப்புறம் உங்களை நீங்களே குற்றப்படுத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டு அன்னைக்கே நான் இது செஞ்சுருக்கணும், அன்னைக்கே பண்ணியிருக்கணும். இதுக்கு தானே இப்போ நேரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. யோசிங்க, மறைச்சி வைங்க, உள்ளத்தில் வைங்க. உள்ளத்தில் எதை தூக்கி வைக்கணும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னதை தூக்கி உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அப்பயே அவங்க சொன்னாங்க. உள்ளத்தில் எதை வைக்கணும்? யாராவது நம்ம ப்ரைஸ் லாட் சொல்லும்போது யாராவது ஒருத்தர் பேசாமல் மூஞ்சி திருப்பிட்டு இப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை உள்ளத்தில் தூக்கி வச்சுக்கோ. அன்னைக்கு அவங்க இப்படின்ட்டு போனாங்கல்ல, நான் இன்னைக்கு இப்படின்ட்டு போவேன்னு, அதெல்லாம் உள்ளத்துக்குள்ளே வைக்கக்கூடாது. அவங்க அப்படி போனாங்கன்னா என்ன, நீங்கள் போய் பேசுங்க. உள்ளத்துக்குள்ளே என்ன வச்சுருக்கோம் எடுத்து மறைச்சி வைக்கணும். எதை மறைச்சி வைக்கணும்? அவருடைய அந்த பொக்கிஷத்தை நான் பெறணும்னா நான் கண்டுபிடிச்ச காரியம் என்னவோ அதை என் மனசில் எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டேன், அல்லேலூயா,
கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், அவ்வளோதான். அடுத்த வாரம் அதுவே மறந்து போயிடும், அதுவே மறந்துடும். சுய நீதி, நான் கரெக்டாக இருக்கேன்ற நீதி, நான் கரெக்டாக தான் இருக்கேன், எனக்கு நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் எல்லாம் எனக்கு ஆண்டவர் அற்புதமாக செய்கிறாரு, அதனால என் கூட அவர் இருக்கிறாரு. நம்மளே ஏமாற்றிக்க கூடாது, நம்மளே என்ன செய்யக்கூடாது? ஆமாம், நாமே ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது. எதை இருதயத்துக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கிறீங்க? நான் இந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணுன்ற ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை இருதயத்தில் மனுஷன் என்ன செய்கிறான்? மறைச்சி அதை பற்றிய சந்தோஷத்தினால். உங்கள் சந்தோஷம் எதில் இருக்கு? நான் ரட்சிக்கப்பட்டவன்றதுல உங்கள் சந்தோஷம் இருக்குதா? இல்லை வேற காரியம், எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இது இருக்குது, எனக்கு அவங்க இருக்காங்க, எனக்கு இவங்க இருக்காங்க, அதில் இருக்கா சந்தோஷம்? யாராவது ஒரு மனுஷன் உங்களோட சந்தோஷமாக இருந்தா மிகப்பெரிய ஏமாலின்னு அர்த்தம். நீங்கள் யாரையோ ஒரு மனுஷரை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எங்கள் அண்ணன் தாங்க எனக்கு சந்தோஷம், எங்கள் அண்ணனை நினச்சா என் மனசு பூரிக்குதுங்க, எங்கள் அண்ணன் தாங்க, என் தம்பி தாங்க, எங்கள் அக்கா தாங்க, எங்கள் அம்மா தாங்க, எங்கள் அப்பா தாங்க. கிடையவே கிடையாது. மனுஷருக்கு மேல அன்பு வைக்கணும், அவ்வளவுதான். ஒரு மனுஷரை குறித்து இருதயம் பூரிக்கவே கூடாது. அப்போ உள்ள இயேசு இல்லைன்னு அர்த்தம். எந்த மனுஷனும் எந்த மனுஷனுடைய உறவும் நிலை இல்லை. யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னே நமக்கு பரவசம் ஆகுதா? அப்படியே உள்ள சந்தோஷத்தில் பொங்குதா? சீக்கிரம் அந்த உள்ளம் உடைக்கப்படும், அந்த இருதயம் உடைக்கப்படும். மனிதனுடைய அன்பு போயிருச்சே அப்படின்னு சொல்லி கதற மாதிரி ஆகும். அன்பு செலுத்துறது தப்பு இல்லை. கணவனை அன்பு செலுத்துங்க, மனைவி அன்பு செலுத்துங்க, பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப அன்பு செலுத்துங்க. உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வேணும். உங்கள் அண்ணனை நேசிங்க, அக்காவை நேசிங்க, தம்பியை நேசிங்க, எல்லாத்தையும் நேசிங்க. அன்பு வேற, சந்தோஷம் வேற. அன்பு வேற, சந்தோஷம் வேற. அன்பு தான் செய்ய சொன்னார், சந்தோஷம் அவர் மேலே தான் சந்தோஷம். நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன்ற ஒரு காரியத்தை குறித்து இல்லாமல் வேற எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படவே கூடாது. என்ன சந்தோஷம்? எதுக்கு சந்தோஷம்? எல்லா சந்தோஷமும் தற்காலிகம்தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதை பார்த்தோன்னே அப்படியே இருதயம் அப்படியே பரவசமாகுது. ஒரு சிலருக்கு அண்ணனை பார்த்தா அப்படியே புல்லரிச்சிரும் உடம்பெல்லாம். ஒரு சிலருக்கு அம்மாவை பார்த்தா அப்படியே என்னவாயிரும், அப்படியே பயங்கர இதாகிடுவாங்க. வேண்டாம், அந்த சந்தோஷம் இயேசுவின் நாமத்தினால உங்களை விட்டு போகட்டும். இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன்ற உணர்வு வரும்போதே, நான் பரலோகன்ற ஒரு இடத்துக்கு நான் போறேன்ற உணர்வு வரும்போது, இயேசு சீக்கிரம் எனக்காக வரப்போகிறார்ன்ற அந்த உணர்வு மனசுல எழும்பும் போதே அப்ப வரணுங்க அந்த சந்தோஷம். அதுதான் உண்மையான சந்தோஷம். மீதி எல்லாம் போலியான சந்தோஷம் நம்மளை பைத்தியக்காரனுங்களா ஆக்கி விட்டுரும். யார் மேலேயும் உங்க இருதயத்தினுடைய முழு சந்தோஷமா யாரையும் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா நாளைக்கு வருத்தப்படுவீங்க. எதுக்கு அந்த வருத்தம்? யார் நமக்கு சொந்தம்? எது நமக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரம்? பிள்ளைன்னுவோம். பொம்பளை பிள்ளை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு சொந்தம். ஆம்பளை பிள்ளைன்னு அதுவும் ஒரு திருமணம் ஆனதுக்கப்புறம் யாருக்கு தான் சொந்தம்? மனைவியோட அந்த பிள்ளை இசைந்து இருக்கணும். அப்புறமேட்டு அப்படியே அந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா, யார் ஒருவர் பிள்ளைய நினைச்ச உடனே சந்தோஷப்படுறாங்களோ அந்த பிள்ளை வாழ்க்கை துணையோட இருக்கிறத பார்த்தா பிடிக்காது. ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போன பிள்ளை வந்து அவங்க வீட்டுக்காரை பற்றி குறையா சொல்லிட்டு இருந்துச்சு. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அந்த பிள்ளை இப்படி குறை சொல்லுது அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்துச்சு. வந்தோடனே என்னம்மா உண்மையாகவே அந்த தம்பி ரொம்ப இது பண்ணுறாரா? ஐயோ இல்லை ஆண்டி, அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் உங்கள் அம்மாட்ட அப்படி சொன்னேன்னு? எங்கள் அம்மாட்ட நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு அதிருப்தியான நிலைமையில இருக்கிறோன்னு சொல்ல தான் எங்கள் அம்மா நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஐக்கியமாக இருக்கோம்னா எங்கள் அம்மா வந்து என்னை திட்டுவாங்க. உண்மையாக நடந்ததை சொல்கிறேன். ஏம்மா திட்டுவாங்க? எதுக்குமா திட்டுவாங்க? ஆமாம், நீ இப்போ புருஷன்கிட்ட போய் ரொம்ப தான் இது பண்ணுற, என்னை மறந்துட்டேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட அப்பப்போ என் வீட்டுக்காரரை பற்றி கொஞ்சம் குறை பேசிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நான் சொன்னேன், ஏன் உங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ யாரை பற்றி குறை பேசக்கூடாது? அல்லேலூயா. எருசலேமை என் மகிழ்ச்சியிலே மேலானதாக வைக்கணும். உங்கள் சந்தோஷம் எதுனா இயேசுன்னு சொல்லணும். உங்கள் சந்தோஷம் எதுனா பரலோகம்னு சொல்லணும். அப்போ மனைவியை பற்றி சந்தோஷம் இல்லையா? இல்லை, மனைவியை நான் நேசிக்கிறேன். பிள்ளைய பற்றி சந்தோஷம் இல்லையா? என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன்.
ஆனால் என் மகிழ்ச்சி என் பிள்ளையோ என் மனைவியோ என் தம்பியோ என் அண்ணனோ கிடையாது. இயேசு தான் என் மகிழ்ச்சி. பரலோகம் தான் நமக்கு மகிழ்ச்சி. பரலோகத்தை பற்றி நினைக்கும் போதே எப்படி இருக்கணும்? ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம். ஒரு தடவை நான் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது வந்த புதுசுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கேமராலாம் வந்த புதுசில் எங்கள் சொந்தக்காரங்க வந்து அந்த கேமராக்குள்ளே இருக்கும்ல, அது என்னது, மெமரி கார்டு, அதை கொடுத்தாங்க. ஏதோ ஒரு ஃபோட்டோ காப்பி பண்ணுறதுக்கு. அதை வந்து சிஸ்டத்தில் போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க குற்றாலத்தில் குளித்த ஃபோட்டோ வந்துச்சு. அவங்க குளிக்கிற வீடியோலாம் வந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா டானிக்கு காய்ச்சல் வந்துருச்சு. உண்மையாகவே காய்ச்சல் வந்துருச்சு. என்னடா அப்படின்ற குளிர்ற மாதிரி இருக்குமா, அதை ஆஃப் பண்ணுங்கம்மா, அதை ஆஃப் பண்ணுங்கம்மா அப்படின்றான். ஏன்டா அப்படின்னா அவன் இருதயம் அப்படியே அந்த காட்சியில் என்ன பண்ணிடுச்சு, ஒன்றி போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, குற்றாலம்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. அதை பார்க்கவும் அந்த தண்ணியை பார்க்கவும் எல்லாரும் குளித்து அந்த ஈரத்தோடு பார்க்கவும் அவன் மனசு அதில் போய் ஒட்டவும், இருதயம் அதில் போய் ஒட்டவும் உடம்புல என்ன வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு. நான் சொல்கிறது உண்மை. தொட்டு பார்த்தா உடம்பு சுட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஒரு மாத்திரையை போட்டுவிட்டோம். அப்போ ஒரு கண்ணில் பார்க்குற ஒரு காட்சியில் நம்ம மனசு பூரிக்கும் போது அது நம்மளுடைய உடம்புல பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும் போது யாராவது ஒரு மனுஷனை, யாராவது ஒரு பிள்ளைய, நம்ம பெத்த பிள்ளையாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் உள்ள யாராவது ஒரு உறவாக இருக்கட்டும், அவங்கள பார்த்தோன்னே நம்ம இருதயம் பூரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள இயேசு இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய நிச்சயமாக நீங்கள் ஏமாறுவீங்க. நிச்சயமாக ஏமாறுவீங்க. நிச்சயமாக ஏமாறுவீங்க. அன்பு செலுத்துறது வேலை, ஆத்மார்த்தமாக சந்தோஷப்படுறது வேற. அது இயேசு மட்டும்தாங்க அதுக்கு தகுதி. வேற யாருக்கும் அதுக்குள்ள தகுதி கிடையவே கிடையாது. அந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே ஏன் என் மனசு ஒரு மாதிரி பண்ணுது, இவங்களை பார்த்தா அப்படியே மனசு பூரிக்குது. அன்பு செய்கிறது, ஆசீர்வதிக்கிறது, அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கறது எல்லாமே வேற. மனசு சந்தோஷப்படக்கூடாது. மனசுல சந்தோஷம் பரலோக ராஜ்யத்தை பற்றி மட்டும்தான் இருக்கணும். அதை பற்றிய சந்தோஷத்தினால் ரட்சிப்பை குறித்த சந்தோஷம் இருக்கா நமக்கு? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ற சந்தோஷம் இருக்கா? கொஞ்சம் பேருக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு 15-20 வருஷம் கழிச்சு நான் ரட்சிக்கப்பட்டனானே எனக்கு தெரியல, எனக்கு இன்னொரு வாட்டி ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட. இன்னொரு தடவை, ஒரே ஒரு தடவை எனக்கு கொடுக்குறீங்களா? ஏன் அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டனானே எனக்கு தெரியல, என்னமோ எடுக்க சொன்னாங்க, எடுத்தேன், இன்னொரு வாட்டி எனக்கு கொடுங்க. அல்லேலூயா. சந்தோஷம் இருக்கா? அந்த சந்தோஷம் நம்ம மனசளவில் அனுபவிக்கிறோமா? சந்தோஷத்தினால் இங்கே தான் இருக்கு விஷயம். அந்த சந்தோஷம் வந்தோடனே என்ன செஞ்சிட்டாரு, சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. முதல்ல ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறான் இடுக்கமான வாசல் எது, நான் கர்த்தருக்குள்ளே போகிறதுக்கு நான் தெரிந்தெடுக்கக்கூடிய வழி எதுன்றதை கண்டுபிடிக்கிறான். அதை மனசில் பதிய வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறான், நான் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டுட்டேன்னு. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தில் அவன் ஒரு விஷயத்தை செய்கிறான், தனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்துறான். வீம்பு, வைராக்கியம், பிடிவாதம், அசுத்தம், இச்சை, பொறாமை, பெருமை, போட்டி, நீ நான் அவங்க இவங்க, அது பெருசு இது பெருசு, நான் பெருசு நீ பெருசு, எல்லாத்தையும் அந்த சந்தோஷத்துக்காக வித்துட்டான். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். எதை அவர் நஷ்டம்னு நினைச்சாரு? அவருடைய படிப்பு, அவருடைய பதவி, அவருடைய பணம், இதெல்லாத்தையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இது குப்பைன்னு சொன்னார். நம்ம எதை குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம எதெல்லாம் மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணப்படுவது எதுவோ, மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணப்படுவது எதுவோ அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பு. என்ன என் வாழ்க்கையில் எது மேன்மையாக நான் நினைக்கிறேன், எதை நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன், என்னுடைய திறமையை நினைக்கிறேன்னா, என்னோடய பணத்தை நினைக்கிறேன்னா, என் படிப்பை நினைக்கிறேன்னா, என் அழகை நினைக்கிறேன்னா, இல்லை என்னை சுற்றி 4 பேர் இருக்கிறாங்கன்ற அதை நான் பெருசாக நினைக்கிறேன்னா, எது எனக்கு நான் மேன்மை நினைக்கிறேன்னா அது ஆண்டவர் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா. அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. உங்களுக்குன்னு வச்சிருக்கிறீங்க பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு சில காரியங்களை நான் இதை விடவே மாட்டேன், அதை விட்டுருணும். அந்த சந்தோஷம் இருக்கிறவன் விட்டுருவான். பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறவன், பயங்கரமான சந்தோஷம், எல்லையில்லாத சந்தோஷத்தில் இருக்கிறவன், யாராவது ஒரு சின்ன ஏதாவது ஒன்று சொன்னால் அவனுக்கு அது பெருசாக தெரியாது. அவன் என்ன செஞ்சிட்டு இருப்பான்? போய்கிட்டே இருப்பான்.
நிறைய காரியங்களை அந்த மாதிரி சந்தித்து அந்த சந்தோஷத்தினால எத்தனையோ காரியங்களை பார்த்துருக்கோம். அதெல்லாம் பெருசாக ஏன் தெரியுமா தெரியல, அதை விட பெரிய சந்தோஷம் இங்கே உள்ள ஒன்று இருக்குது. அதனால அதெல்லாம் பெருசாக தெரியல. போ போ போ, இதெல்லாம் போயிட்டு வா. அதுதான் நமக்கு சந்தோஷம். சந்தோஷம் இருக்கிற மனுஷன், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்துச்சுன்னா வேற எந்த காரியமும் நம்மளை துக்கப்படுத்தவே படுத்தாது. ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்துச்சுன்னா நம்மளை யாராவது ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசினா கவலைப்பட மாட்டோம். நம்மளை அவர் தூக்கி வச்சுட்டு தலையில் வச்சுட்டு ஆடுறாரு, யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். அவர் கொண்டவன் நல்லா இருந்தான். நம்மளை கொண்டவர் யாரு? இயேசு. ரத்தத்தை சிந்தி நம்மளை கொண்டவர், ரத்தத்தை கொடுத்து நம்மளை கொண்டவர். அவர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது யார் பேசினா என்ன, யார் அதுக்குன்னு நீ பேசாட்டி போ அப்படின்லாம் இல்லை. நீ பேசாட்டி என்ன, நான் வந்து உன்கிட்ட பேசுகிறேன். நீ பிரைஸ்லாட் சொல்லாட்டி என்ன, நான் வந்து உனக்கு சொல்கிறேன். நீ உன் வீட்டுக்கு என்ன கூப்பிடலன்னா என்ன, நான் என் வீட்டுக்கு ஒன்றை கூப்பிட்றேன். நீ முறைச்சா என்ன, நான் சிரிக்கிறேன். அந்த சந்தோஷம் இருக்கிறவங்க, அந்த சந்தோஷம் இல்லாதவங்க தான் ஒரு விதமான விரக்தியிலே இருப்பாங்க. ஒரு விதமான விரக்தியிலே இருப்பாங்க. அந்த விரக்திலாம் நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன செய்ய வேணாம், அந்த விரக்தி வேண்டவே வேண்டாம். உலகத்தாரை காமிச்சு அன்னைக்கு யுத்த ஜபத்தில் சொன்னேன். ஒரு உலகத்தார், அவங்களுக்கு இருக்கிற தைரியம், அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் நிறைய பேருக்கு இல்லை. இதெல்லாம் எவ்வளவு தைரியமாக இருக்குதுங்க. இத்தனைக்கும் ஒரு மூட நம்பிக்கையை பின்பற்றுறவங்க, ஜீவனுள்ள தேவனை கும்பிட்றவங்க இதுதான் பயந்து பயந்து இது பண்ணும். இங்கே வாங்க, இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க, அதுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணுங்க, இதுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணுங்க. அது என்ன தைரியமாக இருக்குதுங்க ரட்சிக்கப்படாததெல்லாம். சந்தோஷத்தினாலே தனக்கு உண்டான எல்லா, நான் என்னிடத்தில் உள்ளதை எதை விற்கணும். விற்கிறதுனா என்னங்க? விற்கிறதுனா உன்னை கொடுத்து உன்னை வாங்குறது. எனக்கு உண்டானது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எனக்குன்னு நான் வச்சுருக்கேன்ல, என்னுடைய சுயத்தில் நான் ஒரு சில காரியங்களை வச்சுருக்கேன்ல, அதை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு மேலே வேற வாங்குறது. முன்கோபம் அப்படின்றத நான் கொடுத்துட்டு சாந்த குணத்தை வாங்குறது. பொறாமன்றதை கொடுத்துட்டு சகிப்புத்தன்மைன்றதை வாங்குறது. பெருமைன்றதை கொடுத்துட்டு தாழ்மைன்றதை வாங்குறது. பகைன்றதை கொடுத்துட்டு அன்பை வாங்குறது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்துடலாம். வேண்டாம், அது அந்த பெருமை வேண்டாம். பெருமைப்படுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன், அவ்வளோதான். சுவாசம் வர்ற வரைக்கும் தான் எல்லாம். சுவாசம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ பார்த்து பூரிக்கிறோம்ல, அவங்கெல்லாம் நம்ம சுவாசம் போயிடுச்சுன்னா எத்தனை நாளைக்கு நம்மளை வச்சுருப்பாங்க? அப்படி பார்த்தோன்னே என் தம்பின்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்கல்ல. நம்ம போனதுக்கப்புறம் அந்த தம்பி எத்தனை நாளைக்கு நம்மளை வச்சுருப்பாரு? எத்தனை நாளைக்கு சேர்ந்து போவான்? பாவம், நம்ம அக்கா நம்ம மேலே உயிரே வச்சிருச்சு. நம்மளை பார்த்தோன்னே நம்ம அக்கா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிச்சு. இந்த ஒரு 5 பவுன் செயின் நம்ம அக்காவை அப்படியே இருக்கட்டும்னு போட்டு புதைப்பாங்களா? எல்லாத்தையும் பாடின்ற பேர் வந்துடும். என்ன பேர்? பாடின்னு வந்துடும். உஷான்ற பேர் போயிடும், எல்லா பேரும் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பேர், நம்மளை பார்த்து நம்ம மூக்கில் இருந்து சுவாசம் போனதுக்கப்புறம் பாடியை எப்போ எடுக்க போகிறீங்கன்னு கேட்குறவங்கள பார்த்து நம்ம இருதயம் பூரிச்சிச்சுன்னா, நம்மளை மாதிரி வடிகட்டின முட்டாள் உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் நம்ம மூக்கில் சுவாசம் போனதுக்கப்புறம், என் பிரியமே, என் ரூபவதியே, உனக்காக தான் காத்திருக்கேன், வா என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி, உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு நம்ம உயிர் போகும்போது அங்கே எந்திரிச்சு நின்று ஓடி வர்றாரு பாருங்க. அவரை பார்த்து பூரிக்க தெரியாதவன் சரியான முட்டாள். பூரிக்கவே அப்படியே அப்படியே பரவசம் ஆகக்கூடாது, அப்படியே எமோஷன் ஆகக்கூடாது. அப்படியே அப்படி பல வருஷம் ஆச்சுங்க. எங்கள் சித்தப்பா ஊர்லேருந்து இப்போ தாங்க வந்தார். ஒன்று வானத்துக்கும் பூமி பூச்சோம். அப்படியே அன்பு செய், அவருக்கு என்ன வேணுமோ கொடு, அவருக்கு ஃபேனை போட்டு தூங்க வை, சோறு கொடு, முடியும். பரவசம் வரக்கூடாது. உன் மூக்கில் மூச்சு நின்று போயிடுச்சுன்னா அவர் கூட உன்னை தூக்கி குழியில் தான் போடுவார். உன்னை வான்னு ஏற்றுக்கிறவர் இயேசு தான். இயேசு தான் நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர். அவர் தான் நமக்கு சந்தோஷம். அவர் தான் நமக்கு. எல்லாவற்றையும் விட்டு விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்க பிடிவாதத்தை விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா? பிடிவாதமா, அதுலேயும் பெண்களுக்குள்ளே பிடிவாதம் இருக்கவே கூடாது. பெண்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது?
பிடிவாதம் இருக்கவே கூடாது. கணவனிடத்தில் தோற்று போகிற பெண்கள் தான் வெற்றி அடைகிற பெண்கள். அதுக்காக உடனே ஆண்கள்லாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்களும் மனைவி கிட்ட தோற்று போகணும். கணவனும் மனைவியும் ஒருத்தர் தோற்று போய்கிட்டே இருக்கணும். டெய்லி தோல்வி வந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் தோத்துட்டேங்க, அப்படியா? நாளைக்கு அவங்க சொன்னேன், ஐயோ எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட இன்றைக்கி நான் தோத்துட்டேன், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரரை தோத்துட்டேன். என் வீட்டுக்காரரை ஜெயிச்சிட்டேன்னு ஒரு புள்ள சொன்னிச்சுன்னா, என் மனைவியை ஜெயிச்சிட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் வாழ தெரியாதவன் அர்த்தம். வாழ்க்கையை வாழ தெரியாதவன் அர்த்தம். தோத்து போங்க, தோத்துருங்க, தோத்து போயிருங்க. உங்கள் எல்லாவற்றையும் விட்டுருங்க. பிடிவாதத்தை விட்டுருங்க. நான் தான்றதை விட்டுருங்க. நான் சொல்கிறத நீ கேட்கணுன்றதை விட்டுருங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு போங்களேன். இப்போ என்னப்போ விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? பிடிவாதத்தை விற்கிறீங்களா? பெருமையை விற்கிறீங்களா? ஜாதி பெருமையை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அந்தஸ்து பெருமையை விற்க ரெடியாக இருக்கீங்களா? அறிவு பெருமையை விட விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? காசு பெருமையை விற்க ரெடியாக இருக்கீங்களா? விற்றுருங்க. விற்றாதான் அந்த பொக்கிஷத்தை வாங்க முடியும். எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை தனது உரிமையாய் எடுத்துக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. வாங்கி கொள்ளுகிறான்னு இருக்குது. இதில் வந்து கொள்ளுகிறான் இருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தனக்கு மேன்மையாய் உள்ளதையெல்லாம் விற்று அந்த நிலத்தை தனது உடைமையாக்கி கொள்ளுகிறான். தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை நான் எனது உடைமையாக்கி கொள்ள வேண்டுமானால் எனக்கு உண்டானதை நான் விற்க வேண்டும். என் பிடிவாதத்தை, என்னுடைய ஆணவத்தை, அகம்பாவத்தை, பெருமையை, மேட்டிமையை, பொறாமையை, வன்கண்ணை, இதெல்லாத்தையும் நான் என்ன செய்யணும்? விடணும். விட்டால் தான் அதை வாங்க முடியும். தயவு செஞ்சு வாங்குங்க. இதனால் அநேக காரியங்களை பார்த்தோம். நாம் இப்போ ஜெபிக்க போகிற வெண்கல கதவுகளை ஆண்டவரே உடைங்க. ஆண்டவரே பொக்கிஷத்தை கொடுங்க. ஆண்டவரே பொக்கிஷம் என்பது இந்த நாளில் பார்த்தோம். இந்த பொக்கிஷம் என்ன பொக்கிஷம்? பரலோக ராஜ்யம். அது என்னுடைய பொக்கிஷம். அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு நான் எந்த வகையில் என்னை வருத்தி கொள்ள வேண்டும் என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும்.